நிறைய பேர் வீட்டு தோட்டங்களில் வாழை மரங்கள் வச்சுருப்பீங்க. வாழை மரங்கள் எப்போ காய்க்கும்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. வாழை மரங்கள் காய்க்கிறதுக்கான முதல் அறிகுறியே இப்போ வெளியே வந்திருக்கிற அந்த சிறிய இலை தான். அதாவது இதற்கு முன்னர் வந்த இலைகள்லாம், அதாவது குருத்து இலைகள் எல்லாமே ஒரு 7-8 அடி நீளம் வரும். ஆனால் வாழைக்குள்ளே ஈன போகுது அப்படின்னா அதில் வர குருத்து இலையானது ஒரு 2 அடி 3 அடிக்குள்ளே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காய்த்த மரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தார் மேலே இருக்குது பாருங்கள், சிறிய இலை. இந்த சிறிய இலை வருதுன்னாவே நம்ம இந்த மரத்தில் காய்கள் காய்க்க போகுதுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம செய்ய வேண்டிய பணி என்னென்னா, இந்த வாழை மரத்தை சுற்றி இப்போ நான் இதுக்கு மண் அணைக்கலை. இந்த தார்கள் ஈனுது அப்படின்னா இடையின் காரணமாக மரம் சாயும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மரம் நல்லாவே சாஞ்சிருக்கு. சாஞ்சு இடை தாங்காமல் உடஞ்சி விழுவற கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம இந்த மாதிரி குருத்து இலைகள் வருது அப்படின்னாவே அடுத்த 10 நாட்களில் காய் வரப்போகுது. இன்னொரு 110 நாட்களுக்கு இந்த காய் அறுவடை ஆகிற வரைக்கும் இந்த மரம் இடையை தாங்கணும். அதற்கு கயிறு வச்சு தான் இப்போ நம்ம கட்டியிருக்கோம் பாருங்கள், ட்வைன் வச்சு கட்டி விடலாம், இல்லை மரம் வச்சு முட்டு கொடுக்கலாம், இல்லை இந்த வாழை மரத்தை சுற்றி அதிகப்படியான மண் குவியலை தயார் செய்யலாம்.